திரௌபதியை அவமானப்படுத்த எண்ணி அசிங்கப்பட்ட துரியோதனன். பாண்டுவின் பங்காக திருதராஷ்டிரனால் பிரித்து கொடுக்கப்பட்ட பாம்புகள் நிறைந்த காண்டவ பிரஸ்தம் என்ற பகுதியை அரும்பாடுபட்டு அழகிய நகரமாக மாற்றினர் பாண்டவர்கள். இந்திரதேவனின் அருளாலும் விஸ்வகர்மாவின் உதவியாலும் அரண்மனை, மாட மாளிகை, கூட கோபுரங்களை நிர்மாணித்து அதற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டனர் பாண்டவர்கள். மக்களுடன் குடியேற நகர பூஜையை நடத்த முடிவு செய்திருந்தனர். அதன்படி அஸ்தினாபுரத்துக்கும் அழைப்பு செல்ல அங்கிருந்து புறப்பட்டனர் துரியோதனனும் துச்சாதனனும் சகுனியும் கர்ணனும். இந்திரபிரஸ்தத்தின் அழகில் மயங்கிய துரியோதனன் எப்படியாவது பாண்டவர்களையும் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கும் திரௌபதியையும் அவமானப்படுத்த முடிவெடுத்தான். இந்திரபிரஸ்தத்தில் அதிதிகளாக வந்திருந்த ராஜ விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தாள் திரௌபதி. தன் அருகில் குனிந்து உணவு பரிமாறிக்கொண்டிருந்த திரௌபதியிடம், ஐவரை மணந்திருக்கிறாயே, இன்று யாருடைய முறை? எவரிடம் போகப் போகிறாய் என்று கிண்டலாக கேட்டான் துரியோதனன். எதிர்பாராத இந்த கேள்வியால் பாஞ்சாலி அதிர்ந்து போனாள். அவள் உடல் முழுவதும் அவமானத்தால் தீயாய் தகித்தது. கையில் இருந்த உணவு பாத்திரத்தை அப்படியே வைத்துவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். பாண்டவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் திகைத்து பார்த்து கொண்டிருந்தனர். உள்ளே சென்ற பாஞ்சாலிக்கு தான் செய்தது தவறு என்று தோன்றியது. அதிதிகளுக்கு உணவு பரிமாறுவதை பாதையில் நிறுத்திவிட்டு வருவது மிக பெரிய பாவம் என்பதை உணர்ந்தாள். அவள் தன் மனதை தேற்றிக்கொண்டு உணவு பரிமாறும் இடத்துக்கு வந்தாள். மறுபடியும் அவள் மௌனமாக உணவை பரிமாற துரியோதனன் அவளை அவ்வளவு எளிதாக விட்டுவிடவில்லை. என்ன திரௌபதி, இன்று யாருடைய முறை என்று உனக்கு தெரியவில்லையா? இதை பற்றி யாரிடமாவது கலந்து ஆலோசிக்கச் சென்றாயா? கூறு, இன்று யாருடைய முறை என்று மீண்டும் கேட்டான். இந்த முறை திரௌபதி மிகவும் உடைந்து போனாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் கண்களில் கண்ணீர் வழிய உள்ளே ஓடிவிட்டாள். இதை பார்த்த வாசுதேவ கிருஷ்ணன் பாஞ்சாலியிடம் வந்தார். என்ன நடந்தது பாஞ்சாலி? கிருஷ்ணர் கேட்க அனைத்தையும் சொன்ன திரௌபதி கதறி அழுதுவிட்டாள். திரௌபதி, நீ எதற்காகவும் வருந்த வேண்டியதில்லை. உன் கண்களை துடைத்துக்கொள். நீ மீண்டும் உணவு பரிமாறச் செல். அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். இன்று தட்சகனின் முறை என்று மட்டும் சொல். கிருஷ்ணர் சொல்ல கண்களை துடைத்து கொண்ட பாஞ்சாலி மனதை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் அங்கு வந்து துரியோதனனுக்கு உணவு பரிமாறினாள். பாஞ்சாலி, உன்னிடம் எத்தனை முறை கேட்பது? இன்று இரவு யாருடன் இருக்கப் போகிறாய் என்பதை நீ சொல்லவே இல்லையே. இப்போதாவது சொல் என்றான் அந்த துஷ்டன் துரியோதனன். அவனை உறுத்து பார்த்த பாஞ்சாலி, இன்று யாருடைய முறை என்று தெரிந்து கொள்ள துடித்து கொண்டிருக்கிறாயே, தெரிந்து கொள் என்று தட்சகனின் முறை என்றாள். இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திராத துரியோதனன் அதிர்ந்து போனான். அப்படியே தலையை கவிழ்ந்தவன் ஒருவாய் உணவையும் வாயில் வைக்காமல் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறிவிட்டான். இதை கண்ட பாஞ்சாலிக்கு ஒரே மர்மமாக இருந்தது. உடனே கிருஷ்ணரை தேடி வந்தாள். கோவிந்தரே, அந்த கொடியவன் துரியோதனன் இப்படி தலை தெறிக்க ஓட காரணம் என்ன? தாங்கள் சொன்னதன் பொருள் என்ன என்று கேட்டாள். சிரித்து கொண்ட கிருஷ்ணனோ, அதை நீ அவசியம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் திரௌபதி என்றார். துரியோதனனின் மனைவி பானுமதி ஈடில்லா கற்புக்கரசி. ஆனாலும் துரியோதனன் அவளை கடத்தி வந்து திருமணம் செய்ததோடு சரி, அவள் பக்கம் திரும்பாமல் இருந்தான். பானுமதிக்கு இது மிக பெரும் வருத்தமாக இருந்தது. கடத்தி வந்து திருமணம் செய்தாலும் கணவன் என்பதால் துரியோதனனின் மேல் எல்லையற்ற அன்பை வைத்திருந்தாள் பானுமதி. கணவரின் அன்பை பெற வேண்டி பூஜைகள், விரதங்களை மேற்கொண்ட பானுமதி ஒரு நாள் முனிவர் ஒருவரை சந்தித்து தன் மணவாளனால் ஏற்பட்ட மனக்குறையை சொன்னாள். மனம் இறங்கிய முனிவரும் அவள் பதியின் அன்பை பெற அவளிடம் ஒரு வேரை கொடுத்தார். இது மிகவும் சக்தி வாய்ந்த வேர். இதை அரைத்து பாலில் கலந்து உன் கணவனிடம் கொடுத்துவிடு. இதை குடித்த பின் அவன் மனதில் உன்னை தவிர வேறு நினைவுகள் எதுவும் இருக்காது
எக்காலமும் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார் முனிவர். பானுமதியும் முனிவரை வணங்கி அந்த வேரை பெற்றுக்கொண்டு அரண்மனை திரும்பினாள். அந்த வேரை அரைத்து அதை பாலில் கலந்து துரியோதனனுக்கு கொடுத்தாள். மதுக்கிண்ணத்தை ஏந்தும் துரியோதனனுக்கு மனைவி பானுமதி கொடுத்த பாலின் அருமை எங்கே தெரிய போகிறது? துரியோதனன் பானுமதி கொடுத்த அந்த பாலை குடிக்காமல் அருகில் இருந்த பாம்பு புற்றினுள் ஊற்றிவிட்டான். அந்த புற்றில் இருந்த பாம்பு அந்த பாலை குடித்தது. அந்த வேரின் மகிமையால் பானுமதியின் மேல் மையல் கொண்டது. தட்சகன் என்ற அந்த பாம்பு பானுமதியிடம் வந்து தன்னுடைய இச்சையை தீர்க்குமாறு வேண்டியது. தட்சகன் என்ற பாம்பு கணவன் துரியோதனனை தவிர யாரையும் கண்ணால் மட்டுமல்ல மனதால் கூட நினைக்காத பானுமதி, உன் இச்சையை தீர்த்து கொள்ள மட்டுமல்ல, என்னை கொல்வதற்காக நீ தீண்டினால் கூட அதற்கு முன் என்னுடைய உயிர் போய்விடும் என்று அடியோடு மறுத்துவிட்டாள். தட்சகனோ பானுமதியின் பேச்சை துளியும் சட்டை செய்யாமல் விடாமல் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் துரியோதனன் இதை பார்த்து விட்டான். பேசிக் கொண்டிருந்த இருவரிடமும் என்னவென்று கேட்க இருவரும் நடந்ததை சொன்னார்கள். கேட்ட துரியோதனன் துடித்து போனான். தான் செய்த தவறால் தன் மனைவிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே என்று இடிந்து போனான். மனைவி பானுமதியிடமும் தட்சகனிடமும் மன்னிப்பு கேட்டான் துரியோதனன். ஆனால் தட்சகன் ஒரு நிபந்தனையின் பேரில் துரியோதனனை மன்னிப்பதாகவும் பானுமதியை தொந்தரவு செய்யாமல் இருப்பதாகவும் உறுதியளித்தான். அதன்படி வாரம் ஒரு முறை பானுமதி என்னுடைய புற்றில் பாலை ஊற்ற வேண்டும். அப்போது நீயும் அவளுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பதிவிரதையான உன் பத்தினியை என் காரணம் கொண்டு நீ சந்தேகப்படக்கூடாது என்றது தட்சகன் பாம்பு. அப்போதிலிருந்து வாரம் ஒரு முறை பானுமதியும் துரியோதனனும் சேர்ந்து சென்று அந்த புற்றில் இருக்கும் பாம்புக்கு பால் ஊற்றி வருகின்றனர். இது இன்று வரை தொடர்வது மட்டுமல்ல, அவர்கள் இருவருக்கு இடையில் மட்டும் இருக்கும் இரகசியம். இப்போது நீ அதை சொல்லவும் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்தது என்று அதிர்ந்து விட்டான் துரியோதனன். உன்னை அவமானப்படுத்த எண்ணிய அவன் உணவை உண்ணாமல் இங்கிருந்து ஓடிவிட்டான் என்று துரியோதனன் தலை தெறிக்க ஓடியதன் காரணத்தை கிருஷ்ணர் பாஞ்சாலிக்கு கூறினார். யார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செய்யும் காரியமானது இரு பக்கமும் கூறிய ஈட்டியைப் போல முயன்றவர் பக்கமே முடிவில் வந்து நிற்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் உணரலாம். இக்கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.